வணக்கம். இப்போது சமீபத்தில் இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நேஷ்னல் டர்மரிக் போர்டு, அதாவது தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ தெலங்கானா நிசாமாபாத்தில் இருக்குது. சரி, இது என்ன, எதுக்காக அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் உற்பத்தியும் சரி, அதேமாதிரி அதோட கன்சம்ஷனும் சரி, பயன்பாடு அதிகமாக பண்ணுறதும் சரி, இல்லை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியா தான். உலக அளவில் நம்ம தான் வந்து உலக உற்பத்தியில் 70% வந்து இந்தியாவில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட மஞ்சளோட 30 வெரைட்டி வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது 20 மாநிலங்களில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மேகாலயா இந்த மாநிலங்கள் தான் இருந்துகிட்ருக்கு. சரி, எதுக்காக இந்த வாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மஞ்சள் வந்து இப்போ நம்ம தான் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும் இதோட அந்த மார்க்கெட்டை வந்து இன்னும் விரிவாக்கணும். குளோபல் லெவலில், அதாவது உலகளாவிய அளவில் இன்னும் எங்கெங்கெல்லாம் இது போய் சேரலையோ அங்கெல்லாம் கொண்டு போகணும். இதோட மருத்துவ குணங்கள் நமக்கே நல்லா தெரியும். மஞ்சளுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டுன்னு. அந்த மருத்துவ குணங்களை வந்து இன்னும் நல்லா நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் ஏற்படுத்தணும் இதெல்லாம் ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு, அது போக ஆராய்ச்சி வந்து நிறைய பண்ணும். அதாவது ரிசர்ச் வந்து இதில் நிறைய பண்ணிவிட்டு அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். மஞ்சளை வச்சு என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக்கணும். இது எல்லாத்துக்கும் தான் இந்த வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. இதனால் அந்த மஞ்சள் விவசாயம் சார்ந்த இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவ குணங்கள் அல்லது அதனால் இருக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய, இது வந்து சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. வந்து அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயம் பட்டுச்சுன்னா உடனே வந்து சட்டுன்னு மஞ்சள் வந்து அந்த இடத்துல பூசு அப்படிம்பாங்க. மஞ்சள் தடவை விட்டு அந்த இந்த ரத்தம் வர்றது அப்படியே நிற்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதான் ஃபஸ்ட் எய்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. என்ன சொல்லப்போனால் இதில் வந்து குர்குமின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட் வந்து கேன்சரை தடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற மஞ்சள் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் அது வந்து ரொம்ப ஒன்றி போன ஒரு விஷயம். நம்ம மஞ்சள் சேர்க்காமல் நம்ம வந்து நிறைய சாப்பாடுகள் செய்கிறதே இல்லை. எல்லாத்துலேயுமே இருக்கும். லேசாக வச்சு அப்படி தூவி விட்டுருவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய பங்களிப்பாக இந்த மஞ்சள் வந்து உலகளாவிய அளவில் இன்னும் பெருசாக பரவுறதுக்கு இந்த டர்மரிக் போர்டு அல்லது இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து உதவும் அப்படின்னு வந்து ஒரு பார்வை இருக்குது. சரி, இப்போ இந்த மஞ்சளை பற்றி பேசும்போது ஊர் சந்தைக்கும் மஞ்சளுக்குமான ஒரு சின்ன தொடர்பு பற்றியும் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணும்போது வெப்சைட்டில் ஊர்சந்தை.com வந்து லிஸ்ட் பண்ணும்போது மஞ்சள் வந்து சமையல் மஞ்சள் தூள் வந்து நம்ம அதில் சேர்க்கலை. இப்போ மஞ்சள் தூள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 100 கிராம், அதிகபட்சம் 200 கிராம் தான் வாங்குவாங்க. இது வந்து எல்லா கடையிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதனால் இதை நம்ம ஊர்சந்தை.comலன்னு வந்து தேடி பிடிச்சி யாரும் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து லிஸ்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அதாவது நம்ம ஊர் சந்தையை ஆரம்பித்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் சமயத்தில் வந்து கஸ்டமர்ஸ்லாம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பொருட்கள் போக என்னென்ன பொருட்கள் வந்து இருந்தால் ஊர் சந்தையில் இருந்தால் வந்து நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் கொஞ்சம் தேடி பார்த்து சேர்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிடணும். அதில் ஒரு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், ஆனால் நிறைய இடங்களில் கலப்படத்தோடு தான் வந்து மஞ்சள் தூள்லாம் கிடைக்கிது. சில இடத்துலலாம் ஆர்கானிக் சொல்கிறாங்க, அது உண்மையிலே ஆர்கானிக்காக இல்லையா அல்லது வந்து அது வந்து சுத்தமானதாக இல்லையாங்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் உங்கள்கிட்ட நல்ல மஞ்சள் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை ஏன் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் தான் தோணுச்சு, சரி நம்ம வந்து இது வந்து யார் பெருசாக வாங்கிட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல தேடல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக சுத்தமான மஞ்சள். சரி, அதனால் லிஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து 100 கிராம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணோம். நம்மளோட ஊர்சந்தை.comல இந்த கேரட் மால்ட் மிக்ஸ், பீட்ரூட் மால்ட் மிக்ஸ் இதெல்லாம் வந்து தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஃபுட் ப்ரொடியூசர் வந்து இப்போ டர்மரிக் மிக்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் நம்ம லிஸ்ட் பண்ணலை, சீக்கிரமே வந்து வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த சளி, இருமல் அதுக்கெல்லாம் வந்து அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். சரிங்க, இப்போ உங்களுக்கு மஞ்சள் அப்படின்னா சட்டுன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது வந்து இந்த அலைபாயுதை படத்தில் வந்து பச்சை நிறமேன்னு ஒரு பாட்டு உண்டு. அதில் மஞ்சள் நிறமேன்னு சொல்லி மஞ்சளுக்குன்னு ஒரு
பொதுவாக அந்த நிறத்தை வச்சு ஒரு 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 கொஞ்சம் பாடல் வரிகள் போகும். அதுதான் எனக்கு சட்ட ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஞாபகம் வருதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம உரையாடுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.